அநியாயமாக அக்கிரமாக இருந்தது மேடம். மிஸ்கின் பேசினாலாம் அவ்வளோ வல்கராக பேசணும் அவசியமே கிடையாது. இயக்குனர் தான் என்ன வேணால் பேச கிடையாதுல்ல. அந்த மாதிரி எனக்கு ரொம்ப வீடியோ பார்த்தேன். ரொம்ப நம்மளுக்கு தலைக்குனிவாக இருந்துச்சு. தமிழ் சினிமா வந்து இந்திய சினிமாவில் வந்து ஒரு பெரிய மதிக்கக்கூடிய ஒரு ஒரு இடத்துல இருக்குது தமிழ் சினிமா. தமிழ் சினிமா இயக்குநர்கள் மட்டுமல்ல, தொழில்நுட்ப கலைஞர் அனைவரையும் வந்து இந்தியா சினிமா லெவலில் ஒரு பெரிய மதிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. அதே மாதிரி இந்த மேடை இருக்குல்ல, ஒரு பிரசாத்தில் தேட்டர் மேடை, பல ஜாம்பவான்களை பார்த்த மேடை. தென்னிந்தியாவில் இருந்து மட்டும் இல்லை, இந்தியா முழுக்குவதும் வந்து இந்த மேடையில் அமர்ந்து பேசிட்டு போயிருக்காங்க. எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ், ஆடியோ லான்ச், ட்ரெய்லர் ரிலீஸ், சக்ஸஸ் மீட், இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி மேடையில் வந்து இவ்வளோ பத்திரிக்கையாளர்கள் நண்பர்கள் இருக்கீங்க. நீங்கள்லாம் பெண் பத்திரிக்கையாளர் இருக்கீங்க, நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அங்கே வந்துட்டு மோத்தாங்கம்மான்றது பேசிக்கிங்க, வெளியே பேசிக்கிங்க. ஒரு மேடை நகரிங்கன்னு ஒன்றும் இல்லையா? என்ன வேணால் பேசுகிறதா? அவ்வளோ புக்கு படிச்சிருக்கீங்கன்றீங்க, அவ்வளோ படங்களை பார்த்துருக்கோம், உலக படங்களை பார்த்துருக்கேன்னு சொல்கிறீங்க, அவ்வளோ உலகம் போல புக்ஸை படிச்சிருக்கேன்றீங்க. அப்புறம் என்ன அறிவு இருக்குது உங்களுக்கு? குறைந்தபட்சம் ஒரு நாகரிகம் வேணாமா? ஒரு மேலே பேசுகிற பேச்சா? உங்களுக்கு பெண் குழந்தை இருக்குது, எல்லாத்துக்கும் எனக்கு பெண் குழந்தை இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் இருக்காங்க. ஸோ மேடை நாகரிகம்ன்றது ரொம்ப முக்கியம். இந்த மேடை எவ்வளோ நாகரிகமாச்சு பார்த்தீங்களா?